இங்கே ஒரு பெரிய நிறுவனம் இருக்குது, தேவர் ஃபிலிம்ஸ் இருக்குல்ல, அவருடைய பேரன் அப்படின்னு சொல்லிட்டு வேல்முருகன் ஒருத்தர். நான் ஏமாந்தது மட்டுமே நீங்கள் தனியாக எபிசோடாக போடலாம், அந்த அளவுக்கு ஏமாந்துருக்கு. இல்லை அது கூட சேனல் ஓகே, உங்களோட ஃபீல்டு ரிலேட்டடாக ஒன்று இருக்குது. இப்போ தேவர் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் படம் ப்ரொடியூஸ் ஆஃபீஸில் பார்த்தாரு. ஓகே, நான் அப்போ அங்கே சேனல் ஹெட்டாக சன்னில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அவர் வந்து இது மாதிரி நான் எங்கள் வீட்டுக்கு வெள்ளிக்கிழமை விரதம் ஷூட்டிங் நடக்கும்போது அங்கிள் வருவாங்க. அங்கிள்லாம் எங்கள் அப்பாவை சொல்கிறார். அப்பா அதில் வில்லனாக நடிச்சிருந்தாங்க. நான் மறைந்த நடிகர் சசிகுமாருடைய மகன், அது தெரியும், தெரியாதவங்களுக்கு சொல்லிட்டேன். அப்பா பற்றி சொன்னேன்னா, அப்பா வந்து நான் என்னோட 4-5 வயசில் இழந்துட்டேன். அப்பாவை பற்றி சொன்னாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கான ஒரு இது ஒன்று வரும்ல, உட்காருங்க சார் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அப்புறம் என்னாச்சு, இந்த மாதிரி எல்லாமே ஆச்சு. அவருக்கு சன் டிவிலேயே வந்து ஒரு ப்ரொடக்ஷனுக்கு வந்தது, அந்த அளவுக்கு போச்சு. அவர் வந்து என்னென்னா, இப்போ ஷூட்டிங்க்கு பணம் வேணும் அப்படி, எனக்கு கொஞ்சம் நான் உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிடுறேன், இப்போ தான் சன் டிவியில் இது பண்ணிட்டாங்க. அவருக்கு ஒரு 25 லட்சம் இன்றைக்கு வரைக்கும் கொடுக்கல. ஆள் எங்கே இருக்காதுன்னு தெரில. பார்த்துட்டு யாராவது சொன்னீங்கன்னா கமெண்ட்டில் போடுங்க, நான் அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இது மாதிரி பெரிய நகரங்களில் தான் நான் ஏமாறதே.